ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு இந்திய புவியியல் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கு இந்த வீடியோவிலேருந்து ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கலாம். இந்த வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்திய புவியியல் குரூப் 4 இதில் ஃபஸ்ட்டு நாம் கண்டென்ட் நிறைய இருக்குது இல்லையா. இதில் இன்றைக்கிலேருந்து நாம் ஃபஸ்ட்டு இந்திய புவியியலில் இன்றைக்கி இந்தியா அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, அமைவிடமும் பரப்பளவும், இந்திய திட்ட நேரம், இந்தியாவின் முக்கிய இயற்கை பிரிவுகள், இதெல்லாம் இந்த வீடியோவில் இந்த டாபிக்கெல்லாம் இந்த கண்டென்ட் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாமா? இந்திய புவியியல், இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு, இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நம்ம சேனலில் புவியியல், வரலாறு, அறிவியல் எல்லாமே தமிழ் எல்லாமே சிலபஸ் வைஸ் டாபிக் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு ரிவிஷனுக்கும் நோட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. இந்தியா பரப்பளவில் உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. இந்தியாவின் நிலப்பரப்பு 32.87.267 சதுர கிலோமீட்டர் ஆகும். இது புவியியல் மொத்த பரப்பளவில் 2.4% இந்தியாவினுடைய நிலப்பரப்பு புவியின் மொத்த பரப்பளவில் 2.4% இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. இந்தியாவின் நிலம் மற்றும் நீர் எல்லைகள். இந்தியா 15,200 கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது. வடமேற்கில் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானுடன், வடக்கில் சீனா, நேபாளம், பூடானுடனும், கிழக்கில் வங்காளதேசம் மற்றும் மியான்மர் நாடுகளுடனும் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளுகிறது நம்மளுடைய இந்தியா. மேலும் இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர் நீளமுள்ள நில எல்லையையும், குறுகிய எல்லையாக ஆப்கானிஸ்தானுடன் 106 கிலோமீட்டர் நில எல்லையையும் கொண்டுள்ளது. இந்த கொஸ்டின் கூட குரூப் 4ல் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதாவது அதிகமாக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிறது நம்ம இந்திய தேசத்தோடு அதிகமாக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிற நாடு எது அப்படின்னா அது என்ன அப்படின்னா 4,156 வங்காளதேசம் தான் அதிகமாக நம்ம இந்திய தேசத்தோட நில எல்லையை பகிர்ந்து கொள்ளுகிறது. குறுகிய எல்லை எந்த நாடு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் தான். 106 கிலோமீட்டர் நில எல்லையை கொண்டுள்ளது. இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடாவாலும் மேற்கே அரபிக்கடலாலும் சூழப்பட்டு சுமார் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களில் கொண்டுள்ளது. இந்தியா தெற்கில் இந்திய பெருங்கடலாலும், கிழக்கில் வங்காள விரிகுடா, மேற்கில் அரபிக்கடல் சூழப்பட்டு சுமார் 6,100 கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட கடற்கரை பகுதியை 3 பக்கங்களிலும் கொண்டுள்ளது இந்தியா. அடுத்து, இந்தியா கடற்கரையில் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து 7,516.6 கிலோமீட்டர் ஆகும். இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி ஆகும். இந்திய கடற்கரையில் மொத்த நீளம் மற்றும் தீவு கூட்டங்களையும் சேர்த்து எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 7,516.6 கிலோமீட்டர். இந்தியாவையும் இலங்கையையும் பிரிக்கும் குறுகிய ஆழமற்ற கடல் பகுதி பாக் நீர் சந்தி ஆகும். அடுத்து, இந்தியாவின் அமைவிடமும் பரப்பளவும். இந்தியா 8 டிகிரி 4 டிகிரி வட அச்சை, அதாவது 8 டிகிரியில் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 வட அச்சம் வரையிலும், 68 டிகிரி 7 கிழக்கு தீர்க்கம் முதல் 97 டிகிரி 25 கிழக்கு தீர்க்கம் வரையிலும் பரவியுள்ளது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, அச்சதீர்க்க பரவலின்படி இந்தியா முழுமையும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இந்தியா முழுவதும் வடகிழக்கு அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் தென்கோடி பகுதியான முன்பு பிக்மெலியன் என்று அழைக்கப்பட்ட இந்திராமுனை, முன்பு இந்தியாவின் தென்கோடி பகுதி எப்படி அழைக்கப்பட்டது? பிக்மெலியன் அழைக்கப்பட்ட இந்திராமுனை. 6 டிகிரி
45 வட அச்சத்தில் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலப்பகுதியின் தென்கோடி குமரிமுனை ஆகும். இந்த நிலப்பகுதியின் தென்கோடி குமரிமுனை. வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுது. வடமுனை இந்திரா கோல் எனவும் அழைக்கப்படுது. இந்திரா வடக்கே லடாக்கிலுள்ள இந்திரா கோல் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் நீளத்தையும், மேற்கே குஜராத்தில் உள்ள ரான் ஆஃப் கட்ச் முதல் கிழக்கே அருணாச்சல பிரதேசம் வரை 2933 கிலோமீட்டர் நீளத்தையும் கொண்டுள்ளது. 23 டிகிரி 30 வட அச்சமான கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைந்து தென்பகுதி வெப்பமண்டலமாகவும் வடபகுதி மித வெப்பமண்டலமாகவும் இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது. 23 டிகிரி 30 வட அச்சமாகவும் கடகரேகை இந்தியாவின் மையமாக அமைஞ்சிருக்கு. தென்பகுதி வெப்பமண்டலமாக இருக்குது, வடப்பகுதி மித வெப்பமண்டலமாக இரு பெரும் பகுதியாக பிரிக்குது. இந்தியா 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்தியா 28 மாநிலங்களாகவும் 8 யூனியன் பிரதேசங்களாகவும் நிர்வாக வசதிக்காக நம்ம இந்தியா பிரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தது இந்திய திட்ட நேரம். இதில் கூட கொஸ்டின் கேட்டாங்க இல்லையா குரூப் 4ல். இந்திய திட்ட நேரம். மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சலம் அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ 30 தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது. இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்குள்ள குஜராத்தை காட்டிலும் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. இந்தியாவின் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசத்தில் மேற்கில் உள்ள குஜராத்தை காட்டிலும் அருணாச்சல பிரதேசத்தில் தான் 2 மணி நேரம் முன்னதாகவே சூரியன் உதயமாகிறது. இந்த நேர வேறுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தல நேரம் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகையான 82 டிகிரி 30 கிழக்கு தீர்க்க ரேகையின் தல நேரம் தான் இந்திய திட்ட நேரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இத்தீர்க்க ரேகை மிர்ஷாப்பூர் அதாவது அலகாபாத் வழியாக செல்கிறது. இந்த கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க குரூப் 4ல். பாஸ்டில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்தியாவின் தீர்க்க ரேகை எதன் வழியாக செல்லுகிறதுன்னு கேட்டிருந்தாங்க. மிர்ஷாப்பூர் அலகாபாத் வழியாக செல்லுகிறது. இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் முன்னதாக உள்ளது. இந்திய தீர்க்க ரேகை மிர்ஷாப்பூர் அலகாபாத் வழியாக செல்லுது. இந்திய திட்ட நேரம் கிரீன்விச் திட்ட நேரத்தை விட 5 மணி 30 நிமிடம் 5.5 மணி நேரம் முன்னதாக உள்ளது. அடுத்து ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர் ஆகும். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகராக இருக்கும். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி. ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் தான் ஆந்திர பிரதேசத்துக்கும் தெலுங்கானா மாநிலத்துக்கும் தலைநகரமாக இருக்கும். அடுத்து இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள். இந்தியா வடக்கில் உள்ள கம்பீரமான இமயமலை முகடுகளையும், தெற்கில் அழகான கடற்கரையையும், மேற்கில் இந்திய பாலைவனத்தையும், கிழக்கில் புகழ்பெற்ற இயற்கை பாரம்பரியத்தையும் கொண்ட சிறந்த புவியியல் தோற்றங்களை கொண்ட ஒரு வல்லமை பெற்ற நாடாக இந்தியா அமைந்துள்ளது. இந்திய நிலப்பகுதி பல மாறுபட்ட இயற்கை நிலத்தோற்றங்களை பெற்றுள்ளது. இந்தியாவின் இயற்கை அமைப்பு 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள் மற்றும் தீவுகள் என்று 5 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு நம்மளுடைய இந்திய இயற்கை அமைப்பு. அடுத்து வடக்கு மலைகள் பார்த்துடலாம். வடக்கு மலை இந்த 5 இதுவும் பார்த்துடலாம். வடக்கு மலைகள், இமயமலைகள். வடக்கு மலைகள் உலகின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர்கள் ஆகும் இமயமலைகள். ஏனெனில் இம்மலைகள் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தான் உருவாகியவை. மேலும் புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு
மடிக்கப்பட்டு மடிப்பு மலையாக உருவாகின இமயமலைகள். மேற்கில் சிந்து, வடக்கில் இருக்க மலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். மேற்கில் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்தை நீண்டு பரவியுள்ளது. நீளத்திற்கு இந்த மலைகள் காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடனும் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்துடன் வேறுபடுகிறது வடக்கு மலைகள். அடுத்து பிரபலமான பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. பாமீர் முடிச்சு உலகின் கூரை என அழைக்கப்படுகிறது. இது மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. இந்த பாமீர் முடிச்சு, உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிற பாமீர் முடிச்சு மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ்நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ்நோக்கி வில் போன்ற அமைப்பில் அமைந்துள்ளது. இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. இமாலயா அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழி, பனி உறைவிடம் தமிழ்ல என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் பெரும் அரணான உள்ள இமயமலையை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா, டிரான்ஸ் இமயமலைகள், 2வது இமயமலைகள், கிழக்கு இமயமலை, பூர்வாஞ்சல் குன்றுகள். அதாவது ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே இது 3 பிரிக்கலாம். டிரான்ஸ் இமயமலைகள், இமயமலைகள் மற்றும் கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள் என்று மலையை 3 பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும். ஆரவல்லி மலைத்தொடர் தான் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும். இந்த கொஸ்டினும் குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இந்த 3 இமயமலைகள் பிரிவுகள் இருக்கு இல்லையா, இந்த 3 பெரும் உட்பிரிவுகளான இந்த இமயமலை பிரிவுகளை அடுத்த வீடியோவிலிருந்து நம்ம பார்க்கலாம். டிரான்ஸ் இமயமலைகள் மற்றும் கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல் குன்றுகள், இந்த 3 பெரும் பிரிவுகளை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.